வணக்கம். மன வலிமை அதாவது மென்டல் ஸ்ட்ரென்த்தை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் செல்ஃப் ஹெல்ப் கோட்ஸ் பத்தின விஷயம் மட்டும் இல்ல. ஹார்வர்ட் ஆய்வுகள்ல இருந்து லேட்டஸ்ட் பிரெயின் ஸ்கேன்ஸ் வரைக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுதுன்னு ஆழமா பார்க்க போறோம். உங்க மூளையோட அமைப்பையே மாத்தி அதை வலுப்படுத்தக்கூடிய நிரூபிக்கப்பட்ட 10 உத்திகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். மன வலிமை இந்த வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுல என்ன தோணுது? ஒரு இரும்பு இதயம் கொண்டவரா, இல்லனா எந்த ஒரு உணர்ச்சியும் வெளியே காட்டிக்காத ஒருத்தரா? எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அசராம அப்படியே நிக்கிறது தான் மன வலிமைன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இந்த எண்ணம் உண்மையா, இல்ல இது வேற ஒரு கட்டுக்கதையா? நாம பொதுவா நம்புறதுக்கு நேர்மாறா அறிவியல் ஒரு வேற கதையை சொல்லுது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஆய்வுப்படி மன வலிமைங்கிறது பிறக்கும் போதே வர்ற ஒரு குணம் கிடையாது. அது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு தசை மாதிரி. ஆமா, சரியா சொன்னா ஒரு மசில் மாதிரி. சரியான தொடர்ச்சியான பயிற்சியை கொடுத்தா யார் வேணாலும் அதை வலுப்படுத்த முடியும். இது ஒரு வரம் இல்ல, இது ஒரு திறமை. சரி, அப்போ அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் விட்டுட்டு அறிவியல் உண்மைகளுக்குள்ள நுழைவோம் வாங்க. உங்க மூளையோட செயல்பாட்டையே மாத்தி அமைச்சு உங்க மனசை ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஆக்கக்கூடிய 10 அறிவியல் அடிப்படையிலான நுட்பங்களை தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். நம்மள பல பேர் ஒன்னு கடந்த காலத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும், இல்லனா எதிர்காலத்தை பத்தி பயந்துகிட்டே இருக்கும். இதுல நிகழ்காலத்தை வாழவே மறந்துடுறோம் இல்லையா? இதுக்கான ஒரு அறிவியல் தீர்வு தான் இந்த நினைவாற்றல் தியானம். இது ஏதோ ஆன்மீக பயிற்சின்னு நினைச்சுக்காதீங்க. இது ஒரு பியூரான பிரெயின் எக்ஸசைஸ். தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்க சுவாசத்துல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2011 நடந்த ஒரு ஹார்வர்ட் ஆய்வுல வெறும் 8 வாரம் தியானம் செஞ்சவங்களோட மூளையில பயம், பதட்டத்தை கட்டுப்படுத்துற அமிக்தலாங்கிற பகுதி சுருங்கிடுச்சு. அதே நேரத்துல யோசிச்சு முடிவெடுக்கிற பகுதியான முன்மூளை புரணி இன்னும் வலுப்பெற்றிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மூளையோட அலாரம் சிஸ்டம் அமைதியாகி அதோட சிஇஓ ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுறார். தியானம் மூலமா மனச பயிற்றுவிக்கிற மாதிரியே நம்ம உடம்பு மூலமாவும் மனச வலுப்படுத்த முடியும். அடுத்து நம்ம உடல் ஆரோக்கியம் எப்படி மன வலிமையோட அடித்தளமா இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்க உடலும் மூளையும் ஒன்ன விட்டு ஒன்னு பிரிக்க முடியாதது. உடற்பயிற்சிங்கிறது உங்க உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, உங்க மூளைக்குமான ஒரு அருமையான ஒர்க் அவுட். வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 150 நிமிஷம் வேகமா நடக்கிறதோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுல ஈடுபடுறதோ உங்க மனநலத்துல ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க உடற்பயிற்சி செய்யும்போது உங்க மூளையில BDNFன்னு ஒரு புரோட்டீன் அதிகமாகுது. விஞ்ஞானிகள் இத மூளைக்கான உரம்னு சொல்றாங்க. ஏன்னா இது புதுசா நரம்பு செல்கள் வளர உதவுறதோட அவற்றுக்கு இடையில இருக்கிற இணைப்புகளை பலப்படுத்தி நம்ம கத்துக்கிற திறனையும் நினைவாற்றலையும் மேம்படுத்துது. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறது மனச்சோர்வோட அறிகுறிகளை 26% வரைக்கும் குறைக்குமா. அதனால அடுத்த தடவை நீங்க மனசளவுல கொஞ்சம் சோர்வா உணர்ந்தீங்கன்னா ஒரு சின்ன நடைப்பயிற்சி போயிட்டு வாங்க. அது நிஜமாவே ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். மன வலிமைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அஸ்திவாரம் எது தெரியுமா? நல்ல தூக்கம்தான். ஒரு நாளைக்கு 7லிருந்து 9 மணி நேர தூக்கங்கிறது ஒரு ஆடம்பரம் கிடையாது, அது ஒரு அத்தியாவசிய தேவை. நீங்க தூங்கும்போது ஒரு பரபரப்பான ஆபீஸ ராத்திரி நேரத்துல சுத்தம் செய்யற மாதிரி உங்க மூளை தன்னைத்தானே சரி செஞ்சு நினைவுகளை பலப்படுத்தி உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்து. நீங்க சாப்பிடுறது தான் நீங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அது உங்க மனசுக்கும் பொருந்தும். உங்க மூளை சரியா வேலை செய்யணும்னா அதுக்கு சரியான எரிபொருள் தேவை. குறிப்பா ஒமேகா 3 நிறைஞ்ச மீன், வால்நட்ஸ் மாதிரியான உணவுகள் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்ல, நம்ம குடலுக்கும் மூளைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. அதனால தயிர், கெஃபீர் மாதிரியான ப்ரோபயோட்டிக் உணவுகள் உங்க மனநிலையை மேம்படுத்தும். சரி, இப்போ நம்ம எண்ணங்களை மாத்துறது மூலமா எப்படி மன வலிமையை வளர்க்கறதுன்னு பார்க்கலாம். உங்க மனசுக்குள்ள நீங்க பேசிக்கிறத கட்டுப்படுத்துறது உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு சமம். நம்ம மூளைக்கு இயல்பாவே ஒரு குணம் இருக்கு. அது எப்பவுமே நெகட்டிவான விஷயங்கள் மேலதான் அதிக கவனம் செலுத்தும். இத நெகட்டிவிட்டி பயாஸ்னு சொல்லுவாங்க. இதை உடைக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிதான் நன்றி உணர்வு பயிற்சி. தினமும் உங்களுக்கு நடந்த ஒரு 3 நல்ல விஷயத்தை எழுதுங்க. இந்த சின்ன செயல் உங்க மூளைய பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு ரீவயர் பண்ணும். இது சும்மா மனசுக்கு ஆறுதல் தர்ற பயிற்சி மட்டும் இல்ல. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தோட ஆய்வுப்படி தொடர்ந்து நன்றி உணர்வு பயிற்சி செய்யறவங்களுக்கு மன அழுத்த ஹார்மோனான கார்டிசால் 23% வரைக்கும் குறையுதாம். இது என்ன காட்டுதுன்னா, நன்றி உணர்வு உங்க உடம்புல உண்மையான பாசிட்டிவான மாற்றங்களை உருவாக்குது. இப்போ ஒரு முக்கியமான உண்மையை பாருங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத விட அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது தான் உங்க உணர்ச்சிகளை தீர்மானிக்குது. இதுதான் அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை, அதாவது CBTயோட அடிப்படை. அப்போ உங்க கண்ணோட்டத்தை தேர்ந்தெடுக்கிற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு வேலையில தோத்துட்டா நான் எதுக்குமே லாயக்கில்ல அப்படின்னு நினைக்காம இந்த அனுபவத்துல இருந்து நான் என்ன கத்துக்க முடியும்னு உங்க சிந்தனையை மாத்துறது தான் அறிவாற்றல் மறுசீரமைப்பு. இது தடைகளை படிக்கட்டுகளா மாத்தி யதார்த்தமா ஆக்கப்பூர்வமா சிந்திக்க வைக்குது.
சரி, இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில உடனடியா பயன்படுத்தக்கூடிய சில பிராக்டிக்கல் டூல்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த உத்திகள் தினசரி சவால்களை ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்கொள்ள உங்களுக்கு கண்டிப்பா உதவும். மன வலிமைங்கிறது ஒரு தனியாள் செய்யற சாகசம் கிடையாது. தனிமைதான் மன வலிமையோட மிகப்பெரிய எதிரி. மத்தவங்களோட நாம வச்சிருக்கிற தரமான உறவுகள் நம்மள பலப்படுத்துறதோட ஒரு முக்கியமான ஆதரவு அமைப்பையும் நமக்கு கொடுக்குது. 85 வருஷத்துக்கும் மேல நடத்தப்பட்ட உலகத்திலே ரொம்ப நீளமான ஆய்வுகள்ல ஒண்ணுதான் இந்த ஹார்வர்ட் கிராண்ட் ஆய்வு. இது சந்தேகத்துக்கே இடமில்லாம என்ன சொல்லுதுன்னா, நம்ம நீண்டகால மகிழ்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் நம்பர் 1 காரணம் தரமான உறவுகள் தானா. அதனால உங்க நண்பர்களுக்கும் அன்பானவங்களுக்கும் நேரம் ஒதுக்குங்க. நீங்க பதட்டமா இருக்கும்போது உங்க உடம்பு சண்டையிடு இல்லனா தப்பிச்சு ஓடுங்கிற மூடுக்கு போயிடும். ஆனா உங்க சுவாசத்தை கட்டுப்படுத்துறது மூலமா இந்த ரியாக்ஷனை நீங்க உடனடியா மாத்த முடியும். இது நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னு உங்க நரம்பு மண்டலத்துக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. சிம்பிளா சொல்லணும்னா உங்க விரல் நுனியில இருக்கிற ஒரு கூல் டவுன் பட்டன் மாதிரி இது செயல்படுது. இந்த எளிமையான 4-7-8 பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க. 4 வினாடிக்கு மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுங்க. 7 வினாடிக்கு மூச்சு பிடிச்சு வைங்க. அப்புறம் 8 வினாடிக்கு வாய் வழியா மெதுவா வெளியே விடுங்க. இது உங்க உடம்போட ஓய்வெடுத்து ஜீரணிக்கிற அமைப்பை தூண்டி உங்களை உடனடியா அமைதிப்படுத்தும். இதை நீங்க எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல்லான கருவி இது. ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கிறது சில சமயம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஜேம்ஸ் கிளியர் சொல்ற மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஒரு பழக்கத்தோட புது பழக்கத்தை இணைச்சிட்டா அது ரொம்ப சுலபமாயிடும். உதாரணமா, காலையில காஃபி குடிச்சதும் 10 நிமிஷம் தியானம் செய்வேன்னு ஒரு விதியை அமைச்சுக்கலாம். இது அந்த புது பழக்கத்தை ஒரு வேலையா பார்க்காம உங்க வழக்கத்தோட ஒரு இயல்பான பகுதியா மாத்திடும். இதோ நாம இப்போ இறுதிக்கு வந்துட்டோம். இதிலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, மன வலிமைங்கிறது ஒரு பரிசு கிடையாது, அது ஒரு பயிற்சி. தொடர்ச்சியான முயற்சி மூலமா மட்டும்தான் அதை அடைய முடியும். ஒரு வலிமையான மனசை கட்டமைக்கிற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. தியானம், உடற்பயிற்சியிலிருந்து தூக்கம், நன்றியுணர்வு வரைக்கும் 10 சக்தி வாய்ந்த உத்திகளை பார்த்தோம். ஒரு தசையை உருவாக்குற மாதிரி இந்த மனத்தசையை உருவாக்க தொடர்ச்சியான பயிற்சி தேவை. இதெல்லாமே உங்க கருவிப்பெட்டியில பயன்படுத்த தயாரா இருக்கிற கருவிகள். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த 10 உத்திகள்ல எந்த ஒன்ன நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையில செயல்படுத்த போறீங்க? உங்க பயணத்தை தொடங்க இன்னைக்கே ஒரு சின்ன அடியை எடுத்து வைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும் உங்க வலிமையை கூட்டும். உங்க மனசு உங்களுக்கு நிச்சயம் நன்றி சொல்லும்.